ஹாய் வணக்கம். உங்க பாலாநிதி அகாடமியுடைய ஹரிகிருஷ்ணன் பேசுறேன். டுடே ஸ்போக்கன் இங்கிலீஷ் பிராக்டிஸ் 5 நம்ம அதில பார்க்க போறோம். இது வந்து பேசிக் கிராமரு, அது ஸ்போக்கனு 2க்குமே அதில யூஸ் ஆகும். ரிட்டன் ஃபார்மேட் எழுதுறதுக்கு அதில யூஸ் ஆகும்னு நான் சொல்லியிருக்கேன் நானு. உங்களுக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா, பயத்த ஃபர்ஸ்ட்டு போக்கணும். 2வது ஃப்ளூயன்ட்டா அந்த இடத்துல வரணும் அப்டின்னாக்கா, அத பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தா மட்டும் தான் அந்த இடத்துல வர ஆரம்பிக்கும் அதுல. இப்ப இன்னைக்கு நம்ம அதில பார்க்க போறதுல, இந்த லாஸ்ட்டு இது பார்க்க போறோம். பிராக்டிஸ் 5ல. ஐ ஹேவ் டூ ஸ்பீக் நான் பேச வேண்டியிருக்கிறது. எனக்கு வேலை நிறைய இருக்கு. எனக்கு பேச வேண்டியிருக்கு. எனக்கு ரீசன் இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது போல. ஹேவ் டூ ஸ்பீக் நான் பேச வேண்டி இருக்கிறதா? நல்ல கேள்வி. ஹேவ் ஐ டூ ஸ்பீக் ஐ ஹேவன்ட் டூ ஸ்பீக் நான் பேச வேண்டி இருக்காது. ஹேவன்ட் ஐ ஸ்பீக் நான் பேச வேண்டி இருக்கிறதா? ஆம். ஸோ இது எல்லாத்தையும் சொல்லிட்டு நம்ம மீண்டும் ஒரு தடவ பிராக்டிஸ் பண்றது மாரி என்ன சொல்லலாம்? ஐ ஹேவ் டூ ஸ்பீக் ஹேவ் ஐ டூ ஸ்பீக் ஐ ஹேவன்ட் டு ஸ்பீக் ஹேவன்ட் ஐ ஸ்பீக் இப்படி பிராக்டிஸ் பண்ணிட்டே வந்தோம்னாக்கா, உங்களுக்கு நல்லா ஈஸியா இருக்கும் அதில பொறுத்தவரைக்கும். அடுத்த இதுல. இது தமிழ் இடத்துல நல்லா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். நான் பேச வேண்டியிருக்கிறது, நான் பேச வேண்டி இருக்கிறதா, நான் பேச வேண்டி இருக்காது, நான் பேச வேண்டி இருக்காதா அப்படின்னு அர்த்தம் நம்ம அதில கேட்குறோம். ஸ்டேட்மெண்ட்டு, அ இன்டராகேட்டிவ்ஸு, நெகட்டிவ், நெகட்டிவ் எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின். ஸோ அடுத்தது பாருங்களேன். ஐ ஹேட் டூ ஸ்பீக் நான் பேச வேண்டி இருந்தது. நெறையா இருந்தது சொல்லலாம். நான் பேச வேண்டி இருந்தது. ஹேட் ஐ டூ ஸ்பீக் நான் பேச வேண்டி இருந்ததா? ஹேட் ஐ டூ ஸ்பீக் நான் பேச வேண்டி இருந்ததா? ஐ ஹேடன்ட் டு ஸ்பீக் நான் பேச வேண்டி இருந்திருக்காது. பேச வேண்டி இருந்திருக்காது. அப்படிதான் கிடக்கும். ஹேடன்ட் ஐ ஸ்பீக் நான் பேச வேண்டி இருக்காதா? நான் பேச வேண்டி இருந்திருக்காதா? அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். அப்ப மீண்டும் ஒரு தடவ நம்ம சொல்றோம். ஹேட் ஐ டூ ஸ்பீக் ஹேட் ஐ டூ ஸ்பீக் ஐ ஹேடன்ட் டு ஸ்பீக் ஹேடன்ட் ஐ ஸ்பீக் அப்படின்னு அர்த்தம் நம்ம சொல்றோம். ஐ ஹேட் டு ஸ்பீக் ஹேட் ஐ டு ஸ்பீக் ஐ ஹேடன்ட் டு ஸ்பீக் ஹேடன்ட் ஐ ஸ்பீக் அப்படின்னு அர்த்தம் சொல்றோம். ஸோ இது வந்து மீண்டும் பிராக்டிஸ் இப்படி பண்ணிட்டே இருந்தோம்னாக்கா உங்களுக்கு நல்லா ஈஸியா இருக்கும் அதில. அடுத்தது ஃபியூச்சர்ல உள்ளது. இப்போ 3மே பிரசன்ட், பாஸ்ட் பார்த்துக்கணும். இப்போ ஃபியூச்சர்ல. ஐ வில் ஹேவ் டூ ஸ்பீக். ஏன் சார் வில் போடுறீங்க? ஷெல் போடலாமா? போடுறதா போடலாம். ஐ ஷால் ஹேவ் டூ ஸ்பீக். நான் பேச வேண்டி இருக்கும். வில் ஐ ஹேவ் டூ ஸ்பீக்? நான் பேச வேண்டி இருக்குமா? வில் ஐ ஹேவ் டூ ஸ்பீக்? இல்ல அப்படின்னாக்கா, ஷால் ஐ ஹேவ் டூ ஸ்பீக்? நான் பேச வேண்டி இருக்குமா? அப்படின்னு நம்ம கேட்கணும். ஐ வோன்ட் ஹேவ் டூ ஸ்பீக். ஐ வோன்ட் ஹேவ் டூ ஸ்பீக். நான் பேச வேண்டி இருக்காது. ஃபியூச்சர்ல சொல்றோம். நான் பேச வேண்டி இருக்காது. இனிமேல் இருக்காது அப்படின்னு அர்த்தம் சொல்ல முடியாது. அது போல. வோன்ட் ஐ ஹேவ் டு ஸ்பீக்? வோன்ட் ஐ ஹேவ் டூ ஸ்பீக்? வோன்ட் ஹேவ் ஐ டு ஸ்பீக்? வோன்ட் ஐ ஹேவ் டு ஸ்பீக் அப்படின்னு வார்த்தை சொல்லணும். டூங்கிற வார்த்தை இடத்துல விட்டுருக்குதுல. வோன்ட் ஐ ஹேவ் டு ஸ்பீக் நான் பேச வேண்டி இருக்கிறதா அப்படின்னு அர்த்தம் சொல்லணும். இந்த இடத்துல டூங்கிற வார்த்தை இடத்துல வரும். அதில் பார்த்து எழுதணும் அதில் இல்லையா? ஸோ இப்போ மீண்டும் ஒரு தடவை சொல்றேன். ஐ வில் ஹேவ் டு ஸ்பீக். வில் ஐ ஹேவ் டு ஸ்பீக்? ஐ வோன்ட் ஹேவ் டு ஸ்பீக். வோன்ட் ஐ ஹேவ் டு ஸ்பீக்? நான் பேச வேண்டியிருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தோம்னாக்கா அந்த இடத்துல ஈஸியாக இருக்கும் அதில். ஸோ இது முடிஞ்சோடனே அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் தொகுத்து இன்ன வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோமோ அது எல்லாத்தையும் தொகுத்து ஒரு இதை வந்து வித்தவுட் தமிழில் அந்த இடத்துல ஃபுல் எல்லாத்தையும் நம்ம அதில் போட போகிறோம். அது எல்லாத்தையும் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணினாக்கா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதில் இல்லையா? அடுத்தது பாருங்களேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. வீடியோ கவனிங்க. நல்லா இருக்குது அதில் பொறுத்த வரைக்கும். எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் பின்னாடி ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் நான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.